வணக்கங்க. நான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். உங்க பாட்டு கேட்டு வந்திருக்கேன். ராத்திரி கோயில கோடாங்கி அடிச்சுட்டு பாடிட்டு இருந்தீங்களே, ரொம்ப உருக்கமா இருந்துச்சுங்க. உட்காருப்பா. தேங்க்யூ. பாவாட நாச்சியார்னு இங்க ஒரு அம்மன் இருக்கு. அது எங்க குல தெய்வம். தெய்வம்னா வானத்தை வில்லா வளைக்கும். அது வாய திறந்தா அண்ட சராசரம்லாம் தெரியும்னு சொல்லுவாங்களே, அப்படி சாமி இல்ல. உண்மையிலேயே வாழ்ந்து இறந்து போன ஒரு பொண்ணோட கதை. யுத்தத்துல செத்து போனவங்களுக்கு நடுக்கல் வைப்பாங்களே, அப்படி ஒரு நடுக்கல்ல தான் நாங்க தெய்வமா கும்பிடுறோம். ஐசி மணி ஐயா, நாகுவ மோர் கொண்டு வர சொல்லு. வேண்டாங்க, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல தம்பி. நடுக்கல் எழுப்பி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆகுது. பரம்பரையா நாங்க தான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடுங்க. கொடுங்க சார். என்னது பேச்சு? ஒண்ணு இல்லைங்க, பேச்சு சுவாரஸ்யத்துல மோர் நினைச்சு நான் பாட்டுக்கு தூக்கி குடிச்சேன். உள்ள கொதிக்க கொதிக்க பால் இருந்திருக்கு. ரொம்ப விவகாரமான பொண்ணு போல இருக்கு. நாங்க நம்ப மாட்டோம்யா. இத்தனை நாளா நீ வேலை தேடி போறேன்னு சொன்னது இப்பதான் எங்களுக்கு புரியுது. நீ வேலை தேடி போல, நாங்க அக்கா தங்கச்சிங்க மலடின்னு சொல்றதுக்காக நீ எவகிட்டயே போய் புள்ளைய பத்தி கூட்டியாந்துருக்க. உன்னை சும்மா விட மாட்டேயா. உன் தோலை ஒரு சுப்பு கண்டம் பட்டதான் என் மனசு ஆறும். ஐயோ, இந்த நேரம் பார்த்து எங்க அப்பா வேற ஊர்ல இல்லையே, உள்ள போயிருக்கான். அவன் திரும்பி வர்றதுக்கு 6 மாசம்ல ஆகும். உங்க அப்பா என்னைக்கு வெளியில இருந்திருக்கா? என்ன வாழ்நாள் பூரா ஜெயில் சாப்பாட்டை சாப்பிட்டு உன்னை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். என்ன பேசுறது? பேச மாட்டேன். பின்ன தண்ணியில வேகாத பருப்பா கோழ தண்ணியில வேக போகுது. இவன் என் புள்ள இல்லடி. இப்படிலாம் நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்திருக்கேன். அவன் உடனே கேட்டு பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், கந்தசாமி சார், கந்தசாமி சார், வாங்க சார். தாய்க்குலமே வணக்கம். பட்டா இருக்கிற நிலத்துல விதைய போடாம பக்கத்து நிலத்துல போட்டானே நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. கேக்குறேன். கோச்சட, நீ கொஞ்சம் இங்க வா. எதுக்கு சார்? நீ கொஞ்சம் வெளியே போயிரு. நான் எல்லாத்தையும் பேசி ஒரு வழியா சமாதானம் பண்ணி அனுப்புறேன். சார், வீட்டுல படுத்து ரொம்ப நாள் ஆச்சு சார். எப்படியும் உள்ள படுக்க வைங்க சார். இன்னைக்கு ராத்திரி நீ இந்த வீட்டுல படுக்கிற தைரியமா போ. என்ன இன்ஸ்பெக்டர் நம்பித்தான் சார் வெளியே போறேன். போ போ போ. எப்படியும் படுக்க வச்சுடுவார். ஒல்லியா பொண்டாட்டி இருக்கவன் குண்டா பொண்டாட்டி இல்லையேன்னு வருத்தப்படுறான். குண்டா பொண்டாட்டி இருக்கவன் ஒல்லியா பொண்டாட்டி இல்லையேன்னு வருத்தப்படுறான். இப்படி பல சைஸ்ல பொண்டாட்டி வச்சுட்டு வெளியே அலையறான்னா யாருக்கு தான் மனசு கஷ்டமா இருக்காது? அவன் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். இல்ல சார், இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த மனுஷன் கிட்ட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். அது தப்புமா. பொண்டாட்டிக்காரங்க எல்லாம் இப்படி கோச்சிட்டு போறதுனாலதான் புருஷன்காரனை கேள்வி கேட்க ஆள் இல்லாம போகுது. நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு போன் கூட இருக்கு. எந்த பொம்பளை கிட்ட கேட்டாலும் நான் எவ்வளவு நல்லவன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி விஷயம் எல்லாம் தீவிரமா முடிவெடுக்கணும். முடிவெடுத்து போன் பண்ணுங்க, நான் வர்றேன். நிலக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். சார், ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் சார் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுது. உங்க டியூட்டியை நீங்க ரொம்ப கரெக்டா பாத்துட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். நான் போய் படுத்துக்கிறேன். உள்ளங்க போற வா. வெள்ள வா. நானும் உங்க காலை பிடிச்சி கைய பிடிச்சி எங்கெங்கெல்லாமோ பிடிச்சி பேசி பார்த்துட்டேன். ஆனா உங்க வீட்டுக்குள்ள உன்னை சேர்த்துக்கிறதா இல்ல. அநேகமா உனக்கு இன்னைக்கு ராத்திரி இந்த திண்ணைதான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு இந்த திண்ணையில கூட படுக்க முடியாது. 5 வருஷம் உள்ளதான். வரவா? அனுசரிச்சு நடந்துக்க. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்களேன். அப்பா மாரே, அம்மா மாரே, தங்கச்சி மாரே, தாய் குலமே, என்னடா இது? இந்த ஊர்ல ஆளை பிடிக்கிறதுக்கே குழி தோண்டி வச்சிருக்காங்க போல இருக்கு. யாராவது வந்து காப்பாத்துங்களேன். என்னமா கத்துற எவனாவது வராங்க? நம்மாலே. என்ன சார், என்னாச்சு? கிணறு தோண்ட பள்ளத்துல வந்து விழுந்து கிடக்குறீங்களே. எப்படியோ தெரியாம விழுந்துட்டேன். இப்போ இப்படி ஒரு கேள்வி தேவையா? தெரியாம தான் விழுவாங்க. உங்க ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டே விழுறாங்களா? அம்மா தாயே, உன்னோட என்னால பேச்சு கொடுக்க முடியாது. கொஞ்சம் வீட்டுக்கு போய் ஏணி கொண்டு வர்றியா பிளீஸ்? வயசு புள்ள இந்த பள்ளத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஏணி கொண்டா ஹெலிகாப்டர் கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. சும்மா ஒரு தாவி தவி வாங்க சார். என்ன வானரம் நினைச்சியா தாவி தாவி வர்றதுக்கு? கொஞ்சம் வீட்டுக்கு போய் ஏணி எடுத்துட்டு வாமா. உங்க ஊருக்காரன் விழுந்துட்டா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா பிளீஸ்? சரி,
கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, இப்ப வர. அம்மா தாய் குளமே, சாப்பிட்டு வீட்டுல தூங்கிறாத. சார், எங்க வீட்டுல ஏணியே இல்ல. மதகுப்பட்டியில ஒரு ஆசாரி இருக்காரு, அவர்கிட்ட ஒரு புதிய ஏணியை செய்ய சொல்லட்டுமா? 2 நாள்ல முடிச்சிடுவாரு. ஐயோ, நேரம் காலம் தெரியாம விளையாடுறே. என்ன சார் பயந்துட்டீங்களா? ஊர்ல ஒரு ஆம்பளையும் இல்ல, எல்லாரும் வயலுக்கு போயிருக்காங்க. சரி, இத புடிச்சுக்கங்க, நான் உங்களை மேல தூக்குறேன். உன்னால தூக்க முடியுமா? சரி, வேண்டானா விடுங்க. சரி சரி, போடு 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 போடு, தமாஷுக்கு சொன்னேன். அப்படி வாங்க வழிக்கு. பரவாயில்லையே, நல்ல பலசாலியா தான் இருக்க. ஏய்! இங்க நான் டீச்சரா வேலை பாக்குறதுனால என் தாத்தாவும் கூட இருக்காரு. ஆனா எங்களுக்கு சொந்த வீடு நிலமில்ல. இந்த ஊர்ல இருந்து 5 மைல் தள்ளி இருக்கு. ஸ்கூல் லீவுன்னா அங்க போயிடுவோம். உறவுக்காரங்க பங்காளிங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அங்குள்ள கோயில் மண்டபத்துலதான் கிராமத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசுவாங்க. எங்க ஊர் சட்டசபை அதுதான். இந்த கோயிலதான் நாகராணியோட பட்டாக்கத்தி இருக்கு. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்ச பௌர்ணமியில இங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க கூடி பெரிய திருவிழா நடத்துவாங்க. அன்னைக்கு கத்திக்கு ரத்தத்திலேயே பூஜை பண்ணுவாங்க. இந்த பகுதிக்கு கத்தி பாறையிலே பேரு. வாங்கலம் காட்டுறேன். உள்ள இருக்கிற கத்தி ரொம்ப தெய்வீகமான கத்தி. அது கையில இருந்தா நினைச்ச காரியம் கை கூடன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாம 2 பேரும் நெருங்கி பழகிறது எங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்து பூரா கோவமா இருந்தாரு. இது பெரிய பிரச்சனையா? உங்க தாத்தா கிட்ட நானே வந்து பொண்ணு கேக்குறேன், அவர் எனக்கு புதுசா என்ன? எங்க தாத்தாவும் உறவுக்காரங்களும் ரொம்ப சிக்கலான ஆளுங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பேசி நம்ம 2 பேரையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம்தான். எங்க தாத்தாவுக்கும் உங்களுக்கும் வேண்டிய பொது ஆள் ஒருத்தரை வச்சு பொண்ணு கேட்டு வரணும். ஆடி போய் ஆவணி வந்தா உன் பேத்தி கல்யாணம் ஆயிடும்னு பச்சி அப்பவே சொன்னுச்சு. பலிச்சதா இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மத்தியானத்துக்கு மேல தானே வராங்க. நீங்க காலையில இருந்து அலங்காரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களே. பொண்ணு பார்க்க வரவன் டிபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு போய் கடுதாசி போறேன்னு சொல்லாம நம்ம நாகுவை பார்த்தோம்னு அப்படியே சொக்கி போய் எடு தாலியை அடிரா மேடத்தேன்னு இன்னைக்கே தாலி கட்ட வைக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். மாப்பிள பட்டணத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரா? கோட்டை கோட்டையா போய் அதுல குடியிருந்தவங்க யார் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரா? வாணியங்குடி போஸ்ட் மாஸ்டர் பார்த்து ஒரு நல்ல மாப்பிளைய அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன விவரம் இல்லாத ஆளைய அனுப்பி வைப்பாரு? கோச்சிட எங்க அப்பா வருவாருன்னு சொன்னி எங்க காணோம். நீ எனக்கு பேர் வச்ச செவத்தோட தள்ளிப்படுவேன் தள்ளி. இந்த உலகத்துல என் பொண்டாட்டியை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது என் பேரை சொல்லி கூப்பிடுறேன். கோச்சிட அந்த இன்ஸ்பெக்டர் வேற சொல்லிட்டான், இவனை அடிச்சா 5 வருஷம் உள்ள தள்ளிடுவானு. டாய் இப்ப சொல்றேன்டா, என்ன உள்ள தள்ள எவனுக்கு தெரியும் கிடையாதுடா. கோச்சிட இவனை எவன் தலையில கட்டல எனக்கு நிம்மதி கிடையாது. தம்பிக்கு எந்த ஊரு? மெட்ராஸ். பேரு? சந்திரன். இங்க எங்க சந்தோஷமா போய்கிட்டு இருக்கீங்க? ஏன்? இல்ல, இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, அதனால கேட்டேன். நாயகனை பெரியாள் கிராமத்துல கோடாயங்கா இருக்காருல்ல, அவர் பேத்திய பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். தம்பிக்கு பட்டணத்துல வேலையா? ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல
வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? அப்பா அப்பா நீ எங்க போற? என்ன தம்பி, யார் அப்பாங்கிற நேரத்துல வீட்டுக்கு போய் நீ இப்படி சொன்ன அப்புறம் நான் அழ ஆரம்பிச்சு. திரும்பி அப்பாங்கிற என் பின்னாடியே வர. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? போடா. அப்பா என்ன விட்டுட்டு போவாத. அப்பா என்ன விட்டுட்டு போவாத. என்னடா இது வம்பா போச்சு? யாரா நீ? ரொம்ப குழப்பம் பண்றியே. என்ன விட்டுட்டு போவாதப்பா. ஐயோ ஐயோரா மூஞ்சிய பாரு. நான் தானே கிடைச்சேன். ஏப்பா என்னப்பா தயாராக? என்னை விட்டுட்டு ஏய் நில்லப்பா, பையனை விட்டு எங்க போற? நில்லப்பா. இங்க ஏன் புள்ள இல்லைங்க? யார்கிட்ட கதை விடுற? மரியாதையா பிள்ளைய கூட்டிக்கிட்டு போ. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நானே வெளியிருக்காரன், எனக்கே உன் மேல சந்தேகமா இருக்கையா? ஏய் மரியாதையா பிள்ளை அழைச்சிட்டு போ, இல்ல தொலைச்சிருவேன். ஐயோ, பாத்துட்டு அடிங்கயா. நிறுத்துங்கயா. சொல்றத கேளுங்க. என்ன சொல்ல போற நீ? இந்த பிள்ளைய நானே வளர்க்கிறேன். ஆஹா, அப்படி வா வலிக்கு. பிள்ளையார் பட்டிக்காரவங்களை பத்தி உனக்கு தெரியாது, ரொம்ப பொல்லாதவனுங்க. மரியாதையா பிள்ளைய கூட்டிக்கிட்டு போ. ஓடனா வந்து தொல்லடா. விட்டுட்டு ஓட. அப்படி போவியா? இனி உன் சமர்த்து. எல்லாமே மாட்டிக்கிட்டேன். டேய், பொண்ணு பார்க்க போறேன். அங்க வந்து வாய திறந்த கொன்னுடுவேன். கொன்னு. பொண்ணு படிச்சிருக்கா? ஏண்டா? படிக்காத பொண்ணை கெட்டிக்க, அப்பதான் நல்லா சமைச்சு போடும். படிச்ச பொண்ணு சதா ஊர் சுத்தும். விக்ரமாதித்தன் கதையில வர்ற வேதாள மாதிரி என்னென்னமோ பேசுறியடா. டேய் கோமலாண்டி, கோவில் மண்டபம் எங்கடா இருக்கு? டேய் அரவிட்டு, உன்னதாண்டா? யோ போயா, கபிலை அவுட்னு கவலையோட இருக்கிறோம். கோடாங்கர் வீடு காட்டுமா? விளையாட வேண்டாம். கட்டி இருக்கிறது கோமனும், கத்துக்கிட்டது கிரிக்கெட்டா? ரொம்ப விலங்கமான ஊர் தான் போல இருக்கு. ஏ கிழவி, கோவில் மண்டபம் எங்க இருக்கு தெரியுமா? ஏண்டா பாடக்கொம்பு, என்ன போய் கிளவிங்கிற? இந்திரா காந்தி வயசும் என் வயசும் ஒண்ணுதான். இங்கிலாந்து பிரதமர் தாச்சர் வயசும் என் வயசும் ஒண்ணுதான். அவங்க எல்லாம் போய் கிளவின்னு கூப்பிடுவியா? மூஞ்ச பாரு மூஞ்சிய. கட்டையில போறவங்க இவங்களுக்கு இதுவே வேலை. தெரியாம சொல்லிட்டு தங்கச்சி, என்ன மன்னிச்சுடு. ஐயா தோட்டக்காரர, உங்க கால விழுந்து கும்பிடுறேன். கோமணம் கட்டி இருக்கிற பையன் கபில் தேவ பத்தி பேசுறான், மாடு மேய்க்கிற கிழவி தாச்சரை பத்தி பேசுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? இந்த ஊர்ல நாகுங்கிற டீச்சர் எல்லாருக்கும் சாயந்தரம் பாடம் சொல்லி கொடுத்து ஜனங்களை இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. பை பை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தோட்டக்காரன் இல்ல, மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல இங்கிலீஷ் லெக்சரர். லீவுல வயலை சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன். பத்திரமா போய் சேருங்க. இன்னைக்கு நேரம் சரியில்லை. வாயை திறந்தா வம்பா வருது.